எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் தான். வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் தான் கிளம்பிட்டு இருந்தோம். போன பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஷார்ட்ஸ்லேயே வரும் பாருங்கள். நான் அதிகமாக எடுக்கலை. இது என்ன சும்மா சாதாரண எப்போ பாரு இதை எடுத்து போடட்டேன்னு எடுக்கலை. ஆனால் நல்லா வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல பிள்ளையார் பிடிச்சிருந்தாங்க. மஞ்சளாக அதில் சுற்றி பூ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு சிங்கில் பூவெல்லாம் தண்ணி நிரப்பி வச்சு அதில் பூவெல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு குட்டி குட்டியாக அம்மி, உரல், அம்மிக்கல், திருக்கை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பழம் நவதானியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நவதானியத்தை வச்சுருந்தாங்க. சாதாரணமாக நம்ம நவதானியங்கள்லாம் ஒரு சின்ன ஸ்டீல் பாத்திரத்தில் இல்லை கிண்ணத்தில் வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க மண் குடுவையில் எல்லாமே வச்சுருந்தாங்க. எள், சுண்டல், தானியங்கள், அதாவது தட்டைப்பயிறு, அப்புறம் பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி எல்லாமே இத்தனை வகைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சைடு இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அம்மி, உரல் இருந்தது. இது ஓப்பன் கிச்சனு. இங்கேருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹால் தெரியும். ஹாலில் எல்லாமே கொண்டு அந்த உப்பு, மஞ்சள், 2 பாக்கெட் உப்பு, மஞ்சள், வத்தல் கொண்டு வருவாங்க. அதை பூஜை பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் பூஜை ரூமில் அதெல்லாம் பழங்கள் இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட கீழே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே 2 ரூமு தான். எல்லாமே 2 ரூமு தாங்க. இந்த பக்கம் இந்த சைடு பாத்ரூமோட ஹாலோடு சேர்ந்து அட்டாச்சாக ஓப்பன் கிச்சன் இருக்குது. அப்படியே வெளியில் வரண்டா. மாடி வேறு எடுத்துருப்பாங்களோ, மாடியில் ஏறி பார்க்கல. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளால் ஏற முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ